வணக்கம். நான் உங்கள் ஹியூமன் இன்ஜினியர். நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் வெற்றி அடையணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அதற்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்வோம். அதாவது மல்டி டாஸ்கிங். வெற்றியாளர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரே நேரத்தில் நிறைய வேலைகளை செய்கிறாங்க, மல்டி டாஸ்கிங் பண்ணுறாங்க. அவங்களால தான் அவங்களுடைய இலக்கை எளிதாக செய்ய முடிகிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்மளும் என்ன பண்ணுவோம், வாழ்வில் வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்யறதுக்கு முற்படுவோம். ஆனால் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஜீரோ. ஏன் அப்படின்னா, ஒரே நேரத்தில் பல வேலைகள் செய்வதன் மூலமாக எந்த வேலையிலுமே நம்மளால் முழுமையாக ஈடுபட முடியவில்லை. அப்படி முழுமையாக ஈடுபடாதனால எல்லா வேலையும் அதனுடைய எண்ட் ரிசல்ட்டை அடையாமல் பாதியிலே அறகுறையாக முடிஞ்சிருது. இதற்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எந்த கோலை அடையணும்னு நினைக்கிறோமோ அந்த கோலுக்காக எந்த ஒரு முக்கிய விஷயத்தை நம்ம பண்ணனா மேக்சிமம் ரிசல்ட் கிடைக்குமோ அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம பண்ணணும். அதாவது 80-20 ரூல்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, அந்த 80-20 ரூல் என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் நம்ம 80% வேலைகளை செய்யறோம், ஆனா வெறும் 20% ரிசல்ட்டை தான் அது கொடுக்குது. 80% வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டு மல்டி டாஸ்கிங் பண்றோம், ஆனா ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 20% நடக்குது. மாறாக எந்த 20% வேலையை நம்ம செஞ்சோம்னா நம்ம கோலோட 80% வேலை முடியும் அப்படின்னு பார்க்கணும். அதாவது ஒரு முக்கியமான அந்த காரியத்தை செய்வதன் மூலியமாக நம்ம நிறைய விஷயங்களை எளிதாக முடிக்க முடியதாக இருக்கணும். அந்த ஒரு காரியத்தை தான் நீங்க தேர்ந்தெடுத்து செய்யணும். காலையில நீங்க எழுந்த உடனே இன்னைக்கு எந்த வேலையை முதல்ல நம்ம செஞ்சா இன்னைக்கு நாள் ஃபுல்லா நம்ம ரொம்ப எளிதாக எல்லா வேலையும் முடிக்க முடியும் அப்படின்னு நீங்க யோசிக்கணும். நீங்க இந்த 80-20 ரூல்ல எந்த 20 வேலையை செய்வதன் மூலமாக நம்ம 80% வேலையை முடிக்கலாம், எளிதாக முடிக்கலாம் அப்படின்னு யோசிக்கணும். அதற்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த 20%த்துல இன்னும் 20% எப்படி பண்ணலாம், இந்த 20%த்துல எந்த 20% நம்ம வேலையை முடிச்சா இன்னும் எளிதாக முடிக்கலாம் அப்படி யோசிச்சு கடைசியில் இறுதியாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயத்துல நிற்கும். ஆக அந்த ஒரு விஷயத்தை நீங்க செய்யறது மூலியமா பெருவாரியான ரிசல்ட் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய பல வேலைகளை மிக எளிதாக முடிக்க முடியும். அப்படி நீங்க யோசிச்சு அதை பண்ணணும். அதுதான் ஒன் திங் அப்படின்னு சொல்றாங்க. அன்பானவர்களே, எல்லாரும் நம்ம வாழ்க்கையில வெற்றி அடையணும்னு நினைக்கிறோம். நம்ம எல்லாம் என்ன தவறு செய்யறோம் அப்படின்னா, நிறைய வேலையை, சம்மந்தமே இல்லாத வேலையை, கம்மியான ரிசல்ட் கொடுக்குற வேலையை அதிகமாக பண்றோம். அதுக்கு பதிலாக எந்த குறைவான வேலையை செய்வதன் மூலியமாக அதிகமான ரிசல்ட் நம்ம வர முடியுமோ அந்த ஒரு வேலையை தேர்ந்தெடுத்து நீங்க செய்யுங்க. வாழ்த்துக்கள். நான் உங்கள் ஹியூமன் இன்ஜினியர்.